கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 6 இவ்வாறா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் பொழுது, நீங்களும் அவரோடு கூட மரிக்கிறீங்க, நீங்களும் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுறீங்க, நீங்களும் அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்படுறீங்கன்னு சொல்றாரு. அதோடு கூட மாத்திரமல்ல, அந்த உயிர்த்தெழுதலின் சாயல் உங்கள் உள்ளான மனுஷனில் வந்துடுதுன்னு சொல்றாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, நிறைய நேரத்தில் நம்ம அதை புரிந்து கொள்ளாமல் நமக்குள்ளே இன்னும் பாவம் இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோன்னு சொல்லி நாம் நம்மை குறித்து குழப்பி கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அன்பானவர்களே, இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கிருபைக்கு உட்பட்டிருக்கீங்க. இயேசுவின் கிருபை உங்களை நிரப்பி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முன்னாடி பாவிகளாக இருந்தப்போ உங்களுடைய சரீரத்தை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்க. உங்கள் கண்ணை தேவையற்றதை பார்க்க ஒப்பு கொடுத்தீங்க. உங்கள் வாயை தேவையற்றதை பேச ஒப்பு கொடுத்தீங்க. அதே போல் உங்கள் சரீரத்தின் அவயவங்களை தேவையற்ற காரியங்களுக்கு அடிமைகளாக விற்று போட்டீங்க. பவுல் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் புது சிருஷ்டியாக மாறி இயேசுவோட உயிர்த்தெழுந்தபடினால இயேசுவுக்கு உங்கள் அவயவங்களை ஒப்பு கொடுங்க. ஆகவே தான் உங்கள் உடம்பை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் உங்கள் உடம்பை அவருக்கு அடிமைகளாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் உடலை அவர் கிரயத்திற்கு மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய விலை மிகுந்த இரத்தத்தை சிந்தி உங்கள் மேல் வைத்த அன்பினால் தம்மைத்தாம் தியாகமாக கொடுத்து மீட்டார். ஆகவே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்க உங்களுக்குள் பரிசுத்தமாகுதல் உண்டாகும். அதனுடைய முடிவு என்னவென்றால் நித்திய ஜீவன். நீங்கள் உங்களுக்குள்ள மிகுந்த பலத்தை உணர்வீங்க உங்கள் உடம்பை விட்டு கொடுக்கும்போது. ஆமாம், இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுங்க. தேவையில்லாத நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கேட்க மாட்டேன், தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவெடுங்க. தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆண்டவருடைய அற்புத கரம் தடைகளை மாற்றுகிறதையும் உங்களை அப்படியே மேலே எழுப்பி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதையும் நீங்கள் உணர்வீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். விசுவாசிங்க, கீழ்ப்படிங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஆமென்.